ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பன்னீர் ரோஸ்ட். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி பன்னீர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீர் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பன்னீர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை இதில் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மெதுவாக ஒரு பக்கமாக திருப்பி விட்டு வேக வைங்க. இங்கே பாருங்கள், இப்படி அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பன்னீர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு பன்னீர் ரோஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.